கர்த்தாவே, இவர்களுடைய திருமண வாழ்விலே கர்த்தர் ஒரு புதிய ஆண்டை கிருபையாய் கூட்டி தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே புதிதான கிருபைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை, வரங்களை, வல்லமைகளை தந்து இன்னும் வல்லமையாய் நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். அநேக ஆயிரங்களை உமக்குள்ளே ஆதாயம் பண்ண ஆண்டவர் நீர் பிரயோஜனப்படுத்துகிறார். வேண்டிய கிருபைகளை தந்து நடத்தும். வேண்டிய நல்ல சுகபலம், ஜீவன், தேவ கிருபைகளாலே நம்முடைய மக்களை அலங்கரித்து நடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். தானமாய் தந்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்கு முழுமையான சாட்சிகளாய் வளர உதவி செய்யும். தந்திருக்கிற விசுவாச மக்களையும் நம்முடைய தயவுள்ள கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இன்னும் நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, உலகத்தில் மக்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க ஆண்டவர் நீ ஆவிக்குரிய பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் தந்து நடக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசு ரட்சகரின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கத்திரிக்கொண்டு நாம் காலையில் செய்திக்கு போகிறோம். தம்பி சிமியோன் என்பதாக ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் பாடுவதற்கு என்று நாம் காணிக்கைகளை செய்திருக்கலாம். பேசுகிறோம். செய்யும்
ஆண்டவர் எங்கள் வாழ்வில் கிருபையாய் தந்தையிலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் கிடைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை தயவு கொண்டு நீர் ஆசீர்வதியும். தேவநாம மகிமைக்கென்று கர்த்தர் நீர் உபயோகப்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். படைத்த மக்களுக்கு ஏற்ற பிரதிபலனை தேவரீர் நூறத்தனையாய் தந்து நடக்கும். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் பூரணமான ஆசீர்வாதமும் உடைய மக்களோடு கூட தங்கி தாபரிக்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகரின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருப்பி சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். காலையில் ஒரு சபைக்கு போயிட்டு நான் நேரமே வந்தேன். நம்ம மக்கள் பாருங்க, நீ நிறைய பேர் என்ன கல்யாணம் நிறைய பேர் விசேஷம் பஸ்ஸு வரலையா இல்லை ஒன்றும் தெரியும். சரி, ஆராதனையே வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில் பெரிய காரியங்கள் செய்வார். அவன் அறிவிப்பட்டு கொஞ்சம் கவனமாக கவனிங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை நம்ம டிஎன்சி சபையினுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த மகாலில் காலை 11 மணிக்கு நம்ம சாந்தியினுடைய என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் நடக்கிறது. வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு சாந்தியினுடைய நிச்சயதார்த்தம் அங்கே 11 மணிக்கு நடைபெறும். ஆகவே அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அறிவிக்கிற எல்லாரும் நம்முடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் அங்கே பங்கு பெறுங்கள். வராதவங்களையும் சொல்லியிருக்க பங்கு பெறுங்கள். அந்த திருமண காரியத்திலேயும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதிகமாக ஏப்ரல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த திருமண காரியத்திற்காக தொடர்ந்து சொல்வீர்கள். அதே போல வருகிற 26, 27, 28 3 தினங்கள் பாஸ்டர் லிஜோ அவருடைய சபையில் விசேஷித்த கூட்டம் ஒன்று உதவி செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் வருகிறவர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளலாம். சென்று வருவதற்கு அது ஏதுவாக நம்முடைய சபையில் கூட்டம் தான் அவருடைய விசுவாச மக்கள் எல்லாம் வர்றாங்க. ஆகவே நீங்கள் வருகிறவர்கள் என்னிடத்தில் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் என்னிடத்தில் சொல்லி நீங்களோடு கூட வரலாம். மற்றவங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல 26ஆம் தேதி என்ன கிழமை சொல்லுங்க? வெள்ளிக்கிழமை. இது எத்தனாவது வெள்ளி? 4வது வெள்ளி. 4வது வெள்ளி தானே? எத்தனை பேர் கேலண்டர் படிச்சு பார்த்தீங்க? நம்ம சர்ச்சு கேலண்டர் அதில் 4வது ஒழுங்குகள் படித்தவங்க மாத்திரம் கையை உயர்த்தி பார்ப்போம். சரி, அது 4வது வெள்ளி என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? இரவு ஜெபம். இரவு ஜெபம் நடைபெறும். சரியா 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு என்ன பண்ணப்படும்? ஜெபம் ஆரம்பிக்கப்படும். இந்த வருஷத்துலையாவது நம்ம மக்கள் எல்லாரும் அந்த இரவு ஜெபத்தில் என்ன பண்ணுங்க? பங்கு பெறுங்க. ஆமென். ஏற்கனவே சொன்ன இதுவரைக்கும் நடந்த இரவு ஜெபங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே கொண்டு வந்து என்ன பண்ணுறோம்? இறக்கி விட்டுறோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் கார் அந்த இடத்துல தான் நிற்கும், லைட் அடிக்கும். நீங்கள் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆமாம், போகலாம். ஆகவே எல்லாரும் வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு நமக்கு இந்த இரவு ஜெபம் ஆரம்பிக்கப்படும். அந்த ஜெபத்தில் பங்கு பெறும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு சண்டே கிளாஸ் இருக்காது. ஆமாம், இன்றைக்கு மாத்திரம் சண்டே கிளாஸ் இருக்காது. இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்களும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இன்றைக்கு சண்டே கிளாஸ் வேணாம்னு சொன்னேன். அடுத்த வாரத்தில் இன்றைக்கு எடுக்கிறவங்க அடுத்த வாரத்தில் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. முக்கியமாய் ஒரே நன்றி மாத்திரம் நான் சொல்லி செய்திக்கு நேராய் நம்ம கடந்து போகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த புதன்கிழமை ஆண்டவர்
அற்புதமாய் தங்கச்சியுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அதற்கு முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல நம்முடைய விசுவாச மக்கள் எனக்கு பக்க பலமாய் நின்றார்கள். உதாரணம் சொல்றாங்க, உங்களை தான் சொல்றேன், வேற யாரையாவது சொல்றேன். நீங்க தான் எனக்கு எல்லாம் பக்க பலமாய் நின்று எல்லா காரியங்கள், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், நம்முடைய மக்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்காக நன்றி தெரிவித்துக் நல்ல காரணங்களை உங்களுக்கு தான் நல்ல கையை தட்டுகிறேன். ஆமாம், விசேஷமாய் நம்முடைய தம்பிமார்கள் ஆமாம் ரொம்ப டயர்டானாங்க. ஆனாலும் சொல்கிற வேலையை ஆமாம் நேர்த்தியாய் செய்தாங்க. இது போல சகோதரமார்கள் எல்லாரும் எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு நாம நல்லா நன்றி. அதே போல பாஸ்டர் நாளுக்காக நாம் நல்ல கரங்களை தட்டி கருத்தை நன்றி செலுத்துவோம். பாஸ்டர் முஸ்தபா அவர்களுக்காக நல்ல கையை தட்டுகிறோம். நம்மளுடைய சோதனைகள் அதே போல பாஸ்டர் லிஜோ, ஜெயராஜ், பாஸ்டர் பீட்டர் எல்லாம் நல்ல ஒரு கூடவே இருந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. உண்மையிலேயே அவர்களுக்கு நான் மனதான நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலேயே நான் இந்த காரியங்கள் இடத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க, தனியாளா நின்று பண்ணிட்டியப்பா, தனியாளா அல்ல பலிபடுத்த நின்று சொன்னேன். நான் தனியாள அல்ல, எனக்கு பக்க பலமா எனக்கு சபை மக்கள் நின்றாங்க. அவங்க இருந்தனாலதான் இந்த காரியம் எல்லாம் நேர்த்தியாக கத்திரங்களை நடத்தி கொடுத்தாங்க. அதே போல அருமையான பாஸ்டருடைய பெற்றோருக்காகவும் நாம் கரங்களை தட்டி அதற்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா ஆமாம் நல்ல பழகிற ஒரு குடும்பத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அதே போல அருமையான தம்பி சிமியோன், பாஸ்டர் கிரியாவுடைய தம்பி, இன்றைக்கு நம்மோடு கூட ஆராதனையில் பங்கு பெறணும்னு சொல்லி நேற்று இரவோடு இரவா அவரும் 5 மணி நேரம் டிராவல் பண்ணி பைக்கில் தான் வந்தீங்க. பைக்கை விட்டு பிரியாதவர் இரவு பைக்கில் இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லுங்கள். அவருக்கும் மே மாசத்தில் திருமணம் ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த திருமண காரியத்திலும் கர்த்தர் தேவையை யாவை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஆமென். நமக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா எல்லாரும் நாங்களும் வருவோம். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். ஆகவே தொடர்ந்து இவருடைய குடும்பத்திற்காக நம்ம செபிக்கலாம். விசேஷமாய் பாஸ்டர் கிரியோனுக்காக, லிடியாவுக்காக 2 பேரும் கீழே வாங்க. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம செபித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்ம அனுப்ப போகிறோம். வரக்கூடிய நாளை தினத்தில் அவர்கள் பிரயாணப்பட்டு செல்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு அவருடைய ஊழியத்தை கர்த்தர் வாய்க்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதமாய் மாற்றி தரணும். எத்தனை இவருடைய திருமண செய்தி கேட்டீங்கன்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடப்பிப்பார். யாத்ரா 34:10 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். கர்த்தர் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய வலது கரத்தை தமது பிள்ளைகளுக்காக நீட்டி, தமது பிள்ளைகளுக்கு மேலேறாக ஒரு வலது கரத்தை நீட்டி அவர்களை எல்லாரும் ஆசீர்வதிக்க போகிறோம். இவர்கள் குடும்பமாய் இணைந்தது மாற்றமல்ல, நாம் கேட்டோம். அவர் மோசே குடும்பமாய் இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். பயங்கரமான காரியங்கள் இந்த குடும்பம் கண்டது என்று சொல்லி பாஸ்டர் ஸ்டான்லி மூலமாய் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசினது உண்மை என்றார். இன்றைக்கும் இந்த வரக்கூடிய நாட்களிலேயே அருமையான கிரியோன் மூலமா, அருமையான லிடியாவின் மூலமா கர்த்தர் இவர்கள் செய்ய போகிற ஊழியத்தில் ஒரு அசாதாரணமான காரியங்களை தேவன் நடப்பித்து கொடுக்க முடியாது. பிள்ளைகளை எல்லாம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கமாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தமது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஒரு நோக்கத்தோடு இணைத்திருக்கிறீர்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உலக தோற்றத்துக்கு முன்னமே கிரியோனுக்கு லிடியாவுக்கு கிரியோனையும் கர்த்தரே உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறித்திருக்கிறார்கள். இந்த நாளில் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்காக ஆண்டவர் வைராக்கியமாய் நின்று ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை இவர்களுக்கு நீ குறித்திருக்கிற இடத்திலே ஸ்தாபிக்கும்படியாக கர்த்தரை கிருபை செய்வீராக. எல்லாரும் வச்சுக்கலாம், எல்லாரும் வச்சுப்போம், எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரப்படி. ஹalleluya. நீ வந்தரபா ரதுரபா நீ வந்தரபா லதீரபா ரகதுரபு இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் வச்சுப்பீங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தம்முடைய மகத்துவமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய தயவுள்ள கரங்களிலே எப்போதும் பிள்ளைகளை கொடுத்து சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் முன்குறித்த முன்குறிப்பின்படியே காலத்தில் ஏற்ற பிழைகளை காரியங்களை நீர் வாய்ப்பு பண்ணி நீர் அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய தயவுள்ள கரத்தில் தம்முடைய பிள்ளைகளை கொடுத்து சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறதன்படி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய மக்களுக்கும் வந்து பலிக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆசீர்வாதத்தின் நாயகராகிய நீர் நம்முடைய மக்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் பெருக செய்தருளும்படியாக கெஞ்சுகிறோம். தேவ நாமம் நம்முடைய மக்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எந்த நோக்கத்தோடு தம்முடைய மக்களை இணைத்தீரோ அந்த நோக்கம் நம்முடைய பிள்ளைகளிலே பூரணமாய் நிறைவேறட்டும். கர்த்தாவே, எப்படி ஆயிலும் நம்முடைய மக்களை கொண்டு ஒரு திரளான ஜனக்கூட்டத்தை உமக்குள்ளே ஆதாயம் பண்ண கர்த்தனை உதவி செய்யும். ஆசீர்வதி வேண்டிய நல்ல சுகம் பலன் கிருபைகளை தயவாய் தந்து நடத்தும். ஆண்டவரே, நம்முடைய மக்களுக்கு இன்மைக்குரிய மறுமைக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் நீர் அலங்கரித்து நடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு ரட்சகரின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. வந்தவர்களுக்காக ஜெபியுங்கள். அசம்பிளி சபையிலே ஒரு இப்போதராக இருக்கிறார். அடுத்தவர்களுக்கு திருச்சபையை கொடுக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த நாளிலும் தமிழான போதகர் கொஞ்ச நேரம் நம்மிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இடத்துல நிற்கிறேன். எந்த விதத்திலும் தகுதி இல்லாத என்னை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தினதை குறித்து நன்றி சொல்கிறேன். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருடைய பாதத்தில் போய் சேரும். ஆமென். குடும்பமாய் ஒரு செத்த நாயை போல எண்ணப்பட்ட எங்கள் குடும்பத்தை ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தேடி வராமல் போயிருந்தாருன்னா இன்னைக்கு நாங்கள் செத்து புதைச்ச இடத்துல மரணமே நேரம் வச்சிருக்கோம். அவர் சரியான நேரத்தில் தேடி வந்ததுனால தற்கொலைக்கு நேராக போன எங்கள் குடும்பத்தை நோக்கி அந்த சரியான இரவுல அவர் தேடி வந்ததுனால இன்னைக்கு நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவர் செய்த நன்மையை உலகத்தில் எந்த மனிதர்களாலும் செய்யவே முடியாது. எல்லா உறவுகளாலும் ஒதுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு நீங்க இருக்கிறத விட செத்து போயிருங்கன்னு சொல்லி எல்லாருடைய வாயிலும் அந்த பேச்சை கேட்டு சாவதுதான் வழின்னு போன எங்களுக்கே அவர் நன்மை செய்ய முடியும்னா இன்றைக்கு அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவர் செய்யாமல் போவாரோ? அவர் நல்லவர். இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப இதயத்தில் வந்துட்டே இருக்கு. அவர் எத்தனை நல்லவர், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி வைக்கிறவர். ஆமென். இந்த நாளில் உங்களோடு அவர் அரை மணி நேரம் ஒரு 30 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். பயன்படுத்துகிற தேவனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எடுத்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அது 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும்.
எடுத்து வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லும்போது வாசிங்க. ஹல்லேலூயா. நேரத்துல பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதியில இந்த 2 கொரிந்தியர் எழுதுறார். இந்த 2வது நிருபத்தை எழுதுகிறார். பவுல் இந்த நிருபத்தில் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்படின்னா விக்டரி பரேட். ஒரு ராஜா ஒரு தேசத்தை கைப்பற்றி அங்க இருக்கிற பலவான்களை அவன் என்ன பண்ணுவான்னா சங்கிலினால கட்டி அவங்கள முன்னாடி நடத்திட்டு பின்னாடி அந்த ரதத்துல அந்த தேர்ல அந்த ராஜா வருவான். அந்த விக்டரி பரேடுன்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாக்கள் காலத்துல பவுலுடைய காலத்துல எல்லாம் இருந்துச்சு விக்டரி பரேட். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அதை பார்த்து பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு உள்ள எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இந்த உலகத்தின் பார்வையில் வெற்றி என்பது வேற, கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி என்பது வேற. ஆமென். இந்த உலகத்தின் பார்வையில வெற்றி என்பது நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் இந்த உலகத்தின் வெற்றி தீர்மானிக்கப்படும். ஆனால் கிறிஸ்துவுக்கு உள்ளான வெற்றி என்பது, அந்த புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வெற்றி என்பது எதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது அல்ல, கிறிஸ்துவுக்காக எதை நாம் இழந்தோம் என்பதுதான். ஆமென். எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்தார், அதை வெற்றியை உலகம் பார்க்கும். எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணினார், நாங்க ஜெபித்தோம், இந்த காரியத்தை கர்த்தர் ஒரு நன்மை செய்தார், நல்லது, சக்சஸ் தான். நம்ம எல்லாருமே மினிஸ்ட்ரியிலையும் சரி, நம்ம பார்க்குற வேலையிலையும் சரி, நம்ம ஒரு சக்சஸ் எதிர்பார்ப்போம். அப்படிதானே? சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். யாராவது நான் தோத்து போகணும்னு சொல்லி முயற்சி எடுப்போமா? வெற்றி பெறதுக்கு முயற்சி எடுப்போம். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார்னு சொல்றாரு. இதே அதிகாரத்துல தான் பவுல் சொல்றாரு 11வது அதிகாரம் அதுல 23வது வசனத்தை வாசிங்க. 11:23 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அல்ல, அதிகமாய் பிரயாசப்பட்ட. நல்ல வாசிங்க. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறார். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், சிறைச்சாலையில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 முறையே 40 அடியாக 39 அடி 5 தரம் அடிக்கப்பட்டவன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டான். அந்த மிலாறுனா இந்த இரும்பு ராடு. இந்த இரும்பு ராடை வச்சு இந்த நம்ம பென்சில் போடும்போது ஒரு கம்பி முழுமுழா இருக்கும் தெரியுமா, அந்த கம்பியினால் சுத்தப்பட்ட ஒரு ராடை வச்சு 3 தரம் அடிக்கப்பட்டவன். 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். 3 தரம் கப்பல் சேதம்னா இரவும் பகலும் அந்த நடு கடல்ல அவதிப்பட்டவன். அது நம்ம இப்ப ஈஸியா பேசுறோம். அந்த கடலால கொந்தளிச்சாலே நம்மளால அந்த நீங்க எத்தனை பேர் போட்ல போயிருக்கீங்க, போனவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப பயமா இருக்கும். நம்மளால ஈஸியா அதை நம்ம பண்ணவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் கடல் தானே, போட்டு தானே, மீன் தானே, இல்லை. அதுல போனாதான் அதனுடைய பயமே தெரியும். 3 தடவை அந்த நடு கடல்ல கப்பல் சேதமாகி உணவு இல்லாம பசி பட்டினியோட. எதற்காக பவுல் இந்த பிரயாணத்தை இந்த ஜேர்னி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா? டூர் போறதுக்காக இல்ல, ஊழியத்துக்காக போனார். ஊழியத்துக்காக போன இடத்துல 3 தான் கப்பல் சேதம். நம்ம சிலர் ஊழியத்துக்கு போறோம், சபைக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. சபைக்கு வர்றதுக்கு பல தடை இருக்கு. அநேக என்னென்ன தடை இருக்கு? பிசாசு கொண்டு வர தடை கூட நம்ம மேற்கொண்டுருவோம். ஆனா இந்த கல்யாணம், காது குத்து, மூக்கு குத்து, இதெல்லாம் நம்மளால மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தரா காது குத்தா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்ட எதை நம்ம சூஸ் பண்ணுவோம்? எத்தனையோ தடை இருந்துச்சு. அவனுக்கு வாட்சோட மேல 3 தரம் அயன் ராடை வச்சு அடிக்கிறாங்க. 39 அடி 5 தரம் அடிக்கிறாங்க. எத்தனையோ அடி. நான் நினைக்கிறேன் பவுல் இந்த இடத்துல சொன்னது எல்லாமே ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய ஊழியத்துல ஒரு 20% தான் சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன்.
ஆனால் அவர் பட்ட பிரயாசம் அநேக 3 தரம் கப்பல் சேரும். சூரியன் சந்திரன் எதை பார்க்கல, உணவு தண்ணி எதுவுமே இல்லை. ஒருவேளை பவுல் அந்த உடைஞ்ச கப்பல்ல இருந்து சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே உங்க ஊழியத்துக்காக தான் ஆண்டவரே நான் போனேன், நீ ஏன் ஆண்டவரை கைவிட்டீங்க, நீ ஏன் ஆண்டவரை கைவிட்டீங்க. நமக்கு சின்னதா தலைவலி வந்துச்சா, ஃபீவர் வந்துச்சா, அந்த ஃபீவர் 2 நாள் நீடிச்சிருச்சுன்னா ஆண்டவரை நம்ம மறுதளிச்சிருவோம். நம்ம ஆண்டவர் என்னை கைவிட்டார், என்னை கைவிட்டார் இல்ல, மறந்துச்சார் இல்ல. இந்த இடத்துல பவுலை பாருங்க, 3 தரம் கப்பல் சேரும். சாதாரணமான காரியமே இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில பவுல் சொல்றார். அடுத்த வருஷம் வாசிங்க. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், 6 வந்த மோசங்களில். இது அப்படியே விரல் விட்டு எண்ணுங்க. 6 வந்த மோசம், கல்லரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், சொந்த யூத ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள், தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிற பாஸ்டர்கள் அவர்களால் வந்த மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், அநேக